சார் வணக்கம். வணக்கம். தாவேக்கால சேர்ந்த பிறகு முதல் சந்திப்பு. அதுவும் தாவேக்காவுக்கு முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு. அன்னைக்கு உங்கள நான் சந்திக்கிறேன். ஜனநாயகன் பார்த்துட்டீங்களா? இன்னைக்கு இரவு தான் பார்க்குறேன். ஓகே. ஆமா. நீங்க பார்க்கறதுக்கு ஆர்வத்தோட இருக்கீங்க. ஆனா ஆ. பார்த்து முடிச்ச அமைச்சர்கள் எல்லாரும் ம். கண் கலங்கி வெளியில வராங்க. அத ஒரு கூட்டம் பாருங்க அழுதுட்டு இருக்காங்க படம் பார்த்து அப்படின்லாம் பேசுறாங்க. அதாவது ஒரு உணர்ச்சி வசப்படுதலை கொச்சைப்படுத்தக்கூடாது. அது கண்ணீர் விடுவது என்பது இயல்பான ஒன்று. பிறருக்காக விடும் கண்ணீர் தான் உலகினுடைய விலைமதிக்க முடியாத பரிசு என்று தாய்ப்பாலும் கண்ணீரும் கடையில் கிடைக்காது என்று சொல்வார்கள். ஆகவே உணர்ச்சி வசப்படுதல், அழுதல், சிரித்தல் இதெல்லாம் மனிதனுக்கே உள்ள இயல்பான ஒன்று. தன்னை ஒன்று பாதிக்காமல் எப்படி ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியும்? தான் உயிராக நேசித்த ஒரு தலைவருடைய கடைசி படம். இனிமேல் அவர் நடிக்கப் போவதே இல்லை என்கிற நிலையில் ஜனநாயகம் பல்வேறு இடர்பாடுகளை கடந்து, தடைகளை கடந்து, பல்வேறு சிலுவைப்பாடுகளை சுமந்து இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. ஆகவே உணர்ச்சி பெருக்கிலே அழுகிறார்கள். நான் ரசிகன் இல்லை. நான் விஜயனுடைய பொலிட்டிக்கல் அனலைசராக, பொலிட்டிக்கல் திங்கராக, ஒரு அரசியல் பார்வையாளராக அவருடைய அரசியலில் பிடித்தம் ஏற்பட்டு நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆனால் ரசிகர்களை அப்படி கட்டுப்படுத்த முடியாதல்லவா? ஆக அதனுடைய வெளிப்பாடு தான். ரசிகர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எல்லாம் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்களோ அதை போலத்தான். ஆக இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த நிகழ்வு. இந்த படத்திலேயே கூட ஒரு காட்சி அமைப்பு இருக்கு. ம். எம்ஜிஆரோட போட்டோ இருக்கு. ம். அந்த போட்டோல இருந்து ஒரு அனிமேஷன் மாரி பண்ணி அவரே அந்த சாட்டைய குடுக்குற மாதிரி. ஆமா. தங்கமே தளபதின்னு சொல்லி. பார்த்தா கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். எப்படி எடுத்துக்கிறீங்க அத? நீங்க இல்ல எம்ஜிஆரோட அதாவது பார்ட்டில இருந்து வந்தவரு. இல்ல கண்டிப்பா. அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு எளிய தொண்டனை கூட. ஒரு சாதாரண ஒரு எளியவர். ஒரு அரசியல் பின்புலமற்றவர். ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பின்புலமற்றவர்கள். ஒரு அரசியல் குடும்பத்தை சாராதவர்கள். எளியவர்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கி காட்டினார். ஒரு ரிக்ஷா ஓட்டுபவர், ஒரு மாட்டு வண்டி ஓட்டுகிறவர், அமைச்சராக இருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பால் ஊற்றி கொண்டிருக்கிற ஒருவர் அமைச்சராக இருக்கிறார். சாதாரண ஒரு துறையை ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர் என்கிற உயர்ந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார். அவர் சினிமா தேட்டரில் போய் டிக்கெட்டு வாங்கி கொடுத்து அவர் படம் பார்க்க சொல்லி ஊக்குவித்தவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் இது இது அடுத்த பரிணாம வளர்ச்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல ஒரு மகாசக்தி மிக்க ஒரு மக்கள் தலைவராக திரு விஜய் அவர்களை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் 108 இடங்களில் வெற்றி. ஆக 47 எண்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 57 எண்களை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றால் கூட அறுதி பெரும்பான்மை தாவேக்காவுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த எண்ணை மக்கள் தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். அதற்கு கூட்டணி அவர்கள் எல்லாம் ஒரு ஆதரவு தந்து, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தை, ஐயுஎம்எல், காங்கிரஸ் போன்றவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்து ஆட்சியை தக்க வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய மகத்தான சக்தி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்த உடனேயே அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார். கட்சி தொடங்கி 6 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 2 ஆளுங்கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழக மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் என்று அழைக்கப்படுகிற இந்திரா காங்கிரஸ் கட்சி மத்தியிலும் ஆண்டபோது 2 கட்சிகளையும் டெபாசிட் இழக்க செய்தவர். ஆனால் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்திருக்கிறார் விஜய் அவர்கள். ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போலத்தான் விஜய் அவர்களை பார்க்கிறார்கள். எதனால அதிமுக இருந்து எல்லாரும் இங்க வரீங்க? உங்களுக்கு வேணான்னு முடிவு பண்ணா எத்தனையோ கட்சிகள் இருக்கு. ஏன் தாவேக்கா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்க்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய ஃபார்முலாவே அதுதான். தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடிக்கடி அந்த கருத்தை பதிவு செய்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஓரங்கட்டினார்கள். புரட்சித் தலைவர் வாழுகிறவரை முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு அதே வேகத்தோடும் அதே சூழ்நிலையோடும் நகர்த்தி கொண்டிருந்தார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதே தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தார். ஏனென்றால் அவர் சட்டமன்றத்துக்கு வருகிற போது ஒரு பெண்ணென்றும் பாராமல் அவர் சேலையை பிடித்து கெடுத்தது, அவரை அவமானப்படுத்தியது, அவர் தரக்குறைவாக அவரை பார்த்தது, ஒரு பெண் தானே, ஒரு நடிகை தானே என்றெல்லாம் அவலப்படுத்தியது, இழித்தும் பழித்தும் பேசியது, இன்று பல்வேறு நிலைகளில் அவரை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதெல்லாம் தவிடுபடியானது. ஆகவே தன்னுடைய பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அடிப்படையில் எதிர்த்து நின்றார். இப்போதும் பாருங்கள், 2 ஆண்டுகளில் கட்சி தொடங்கி வெற்றி பெற்ற ஒரு மகத்தான ஒரு மக்கள் தலைவராக இருக்கிற திரு சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்களை மிக சாதாரணமாக
கடந்து போக பார்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்க்கட்சி என்கிற இடத்துல இருக்கிற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிள்ளிக்கரையை போல தாவேக்காவை ஏதோ பேரிடரில் ஆட்சிக்கு வந்து விட்டது என்பதை போலவும், ஏதோ திடீரென்று அதிர்ஷ்டத்தில் வந்து விட்டதை போலவும், இவர்களெல்லாம் எந்த எம்எல்ஏக்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதை போலவும், பரம்பரையாக ஏவாவேலு என்று சொன்னால் திருவண்ணாமலையில் அவர்தான், திருச்சி என்று சொன்னால் நேரு தான், திண்டுக்கல் என்று சொன்னால் பெரியசாமி தான், மதுரை என்று சொன்னால் மூர்த்தி தான். இப்படி குறுநில மன்னர்களாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரணவர்கள், எளியவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சர் பெருமக்களாக உருவாக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது, தொடர்ந்து தீவிரத்தோடு பயணிக்கிறது, ஒரு எளியவர்களுக்கு அங்கீகாரத்தை வழங்குகிறது என்கிற அடிப்படையில் நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்திலிருந்து அவர் அங்கு சென்றோம். இப்போ இதுவரையும் நீங்க ஒர்க் பண்ண லீடர்ஷிப் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் வேற மாதிரி ஒரு பேட்டர்னு. ஆமா, விஜய் இது எல்லாத்தையும் தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸா இருக்காரு. வழக்கமான பொலிட்டீஷியனே கிடையாது. அந்த பார்ட்டியும் அப்படிதான். இந்த பார்ட்டிக்குள்ள எப்படி நீங்க அடாப்ட் ஆகுறீங்க? எப்படி இருக்கு நீங்க ஜாயின் பண்ணல இருந்து இப்போ வரையும்? இல்லை, அதாவது வந்துங்க, நான் 4ஆம் தேதி தான் அவரை நேரடியாக சந்தித்து இணைத்து கொண்டோம். எனக்கு ஒரு 2ஆம் தேதி நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி வந்து விட்டேன். ஒரு 4ஆம் தேதி சந்திப்பதாக சொன்னார்கள். சந்தித்தேன். நல்ல சந்திப்பு, ஒரு இனிமையான சந்திப்பு, ஒரு நல்ல நிகழ்வு. அந்த கட்சியினுடைய இளைஞர் பெருமக்கள், இளைஞர்களுடைய பட்டாளம் இருக்கிறது. அந்த பட்டாளத்தோடு எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு ஆற்றல் இருந்தால் தூக்கி சுமக்கிறார்கள். முதலமைச்சரை சந்தித்து விட்டு வெளியே வந்த உடனே 500 பேர் எனக்கு என் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க. தலைவரை பார்த்தாரு, தளபதியை பார்த்துட்டாருன்னு சொல்லி. இதுதான் வெற்றி. ஆக இந்த ஒரு ஒரு பெரிய ஆற்று வெள்ளத்தை போல, மடை திறந்த வெள்ளத்தை போல போய் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் நம்மளும் ஒருவர் என்ற அடிப்படையிலே அவற்றோடு சேர்ந்து பயணிக்கிறோம். அவருடைய அந்த வேகத்தோடு பயணிக்கிறோம். ஒரு புதிய ஒரு கட்சி. ஆகவே இன்னும் அவர்கள் கட்டுமானத்தை உருவாக்குகிறார்கள். அந்த உருவாக்குகிற இடத்திலே நாமும் அந்த செங்கலை எடுத்து கொடுத்து அந்த கட்டடத்தில் ஒருவராக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த இயக்கத்தோடு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த இளைஞர்களை தற்குறிகள்லாம் சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி. விசில வேற ஒரு பேர்ல சொன்னாங்க. நீங்க கூட அதை சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த இளைஞர்களோட நீங்க பயணிக்கிறீங்களே, எப்படி இருக்கு அவங்க கிட்ட இருந்து? விசில் என்பது தமிழ்ல மடக்கு ஊதி என்று அழைக்கிறார்கள். அதைத்தான் சொல்லியிருப்போம். மற்றபடி நான் எந்த இடத்திலும் தனிப்பட்ட விமர்சனங்கள் இவர் மீது மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் தனிப்பட்ட விமர்சனங்களை நாங்கள் வைப்பதில்லை. மற்றபடி தமிழக வெற்றி கழகம் ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்தை தொட்டு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டிய அறுவடையை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான கோப அலையை பெற வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டிய இடத்தை பிடித்து விட்டது தமிழக வெற்றி கழகம். ஆகவே அவற்றை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இளைஞர்கள்ட்ட என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையை பாக்குறீங்க? இதுவரையும் நீங்க பார்த்தது எல்லாமே ஒரு சீசன்டு பொலிட்டீஷியனை பார்த்துருப்பீங்க. 20 வருஷம் 30 வருஷம் அனுபவம். இவங்க யாருமே அப்படி இல்லை. ஒரு மின்சாரத்தை போல, ஒரு மின்னலை கொப்பிடித்து மின்சாரத்தை துப்புகிறான் என்று பாரதியை சொல்வோம் அல்லவா, அதை போல ஒரு வேகம் இருக்கிறது. ஒரு ரசிகரை பார்த்து அன்புக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் குதி என்று சொன்னால் குதித்து விடுவார்கள். இப்போ என்னைய போய் குதின்னு சொன்னால் நான் லிஃப்டில் இறங்கி அந்த இடத்துல கீழே வேணா நிற்பேன். ஆனால் ரசிகர்கள் என்பது வெறி பிடித்தவர்கள், அவர் மீது உள்ளன்போடு இருக்கிறவர்கள், பேரன்போடு இருக்கிறவர்கள், அவரை ஒரு உயிராக நேசிக்கிறவர்கள். அவருடைய ஊனில், உணர்வில், உதரத்தில், நாடி நரம்புகளில் திரு விஜய் என்கிற உணர்வு கலந்திருக்கிறது. அவர்கள் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆகவே அப்படிப்பட்ட ரசிகர்கள் மேலே ஏறி குதிக்கிறான், கரண்ட் கம்பி மேலே நிற்கிறான், அதனால தற்கூரி கூட்டம் என்று சொல்கிறார்கள். தற்கூரி கூட்டம் அல்ல, அவரை வெறித்தனமாக நேசிக்கிற ஒரு பாசமுள்ள ரசிகர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களோடு பயணிப்பது இன்னும் வேகப்படுகிறது, விவேகப்படுகிறது, உற்சாகப்படுகிறது. இளைஞர்களோடு நாம் இளைஞர்களாக இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கிற போது பசுமையான கல்லூரி காலங்கள் மீண்டும் நினைவுக்கு வருகிறது. எப்படி கல்லூரியெல்லாம் முடித்துவிட்டு பணிக்கு வேலைக்கு போய் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் மீண்டும் கல்லூரியிலே சேர்ந்தால் எப்படி ஒரு அனுபவம் கிடைக்குமோ அப்படியான ஒரு அனுபவம் தாவேக்காவுடைய இளைஞர்கள் பட்டாளத்தில் சேர்ந்த போது இருக்கிறது. அப்படியான ஒரு அனுபவம் பனையூருக்கு போனா ஒரு காலேஜுக்குள்ள போன ஃபீல் வருது. நிச்சயமா வருது. கண்டிப்பா அதுல என்ன, இட்ஸ் நாட் ஏ ஜோக், ரியலி ஃபேக்ட் ஐ வில் சே. விஜயோட அணுகுமுறையை நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்களே, அவர் முதலமைச்சர்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சில இலக்கணங்கள்லாம் இருக்கு. இவர் அப்படியெல்லாம் இல்ல, சட்டமன்றத்துக்குள்ள போய் செய்கையெல்லாம் காமிக்கிறாரு, அப்பா எங்கன்னு தேடுறாரு. இதெல்லாம் எப்படிங்க சரியா இருக்கும்னு கேட்குறாங்க. இல்லை, அதாவது அவர் அமைதியாகத்தான் இருந்தார்.
அவருடைய பாணி எது, அவருடைய பாலிசி எது? இப்ப நாங்க கட்சியில சேர்ந்தபோது கூட பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் சொன்னார். திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க வந்து தனி மனித விமர்சனம் கூடாது" என்று தான் எங்களை போன்ற ஊடகவியல் சந்திப்பாளர்களை பற்றி சொன்னார்கள். "நீங்க ஊடகவியல சந்திக்கிறீங்க, மேடை பேசுறீங்க, இப்படிலாம் இருக்கணும்னு தான் சொன்னாங்க." ஆக அவரு சும்மா இருந்தவரை போய் வந்து தாவேகா அப்படிப்பட்ட கட்சி, முதலமைச்சர் வாயே தொறக்க மாட்றாரு. நீங்க அது செய்யல, இது செய்யல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவரை சீண்டி பார்த்தார்கள். ஆகவே அது அப்படி ஒரு கதையை சொன்னார். அவர் அப்படிப்பட்ட இயல்புக்குரியவர் அல்ல. பழிவாங்குகிற குணம் அவருக்கு அல்ல. திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து பழிவாங்குகிற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற இயக்கம். யாரையும் விடாது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களே 991க்கு பிறகு 96ல் பல்வேறு வழக்குகளை போட்டு கராக்கரகத்தில் அடைத்து வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுக்குநூறாக உடைத்து எரிந்து விடலாம், இனிமேல் அந்த இயக்கமே இருக்காது என்கிற அடிப்படையில் செயல்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். யாரும் மறந்திருக்க முடியாது. பழிவாங்குவதில் அவர்களை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை. அப்படி ஒரு போக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை. ஆனால் எங்களை சீண்டி பார்த்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்கிற விதத்தில் தான் அவர் அப்படி சொன்னார். ஒரு வகையில அதிமுகவை தான் அவர் அதிகமா பழி வாங்குற மாதிரி தெரியுது. உங்களுக்கு அப்படி தோணலையா? எப்படி? அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் இங்க வர வச்சுக்கிட்டே இருக்காருன்ற குற்றச்சாட்டு. அது வந்து காந்தத்தை நோக்கி ஈர்க்கப்படுவது இயல்பான ஒன்று. காந்தத்தை நோக்கி எப்படி இரும்பு துகள்கள் ஈர்க்கப்படுகிறது என்று சொன்னால் காந்தத்தினுடைய ஈர்ப்பு தன்மை. கரும்பு தேசத்து இரும்பு மனிதர் இருக்காரு, அவரை எதுவும் அசைக்க முடியல. கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் 11வது முறை படுதோல்வியோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிக்கான இயக்கம். மனிதநேயமும் மானுடப்பற்றும் கருணையும் காருண்யம் கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கிற மகத்தான மனிதரால் தொடங்கப்பட்ட இயக்கம் 3 முறை ஆட்சிப்பிடத்தில் இருந்தது. ஆட்சி அதிகாரத்தை தொட்டு பார்க்க முடியாத நிலையில இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு 991ல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், 96ல் படுதோல்வி, 2001ல் மீண்டும் ஆட்சி, இப்படி தொடர் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்கிற நிலையில் இருந்தால் கூட இந்த இயக்கத்தை ஒரு வெற்றி நிலையோடு கொண்டு போய் சேர்த்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த முடியவில்லையே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால். 2016ல் அம்மா கொண்டு வந்த ஆட்சி, அவர் மறைந்ததற்கு பிறகு 4 வருட காலம் 3 மாதமும் இவர் ஆட்சியை நகர்த்தி கொண்டு வந்தார். 2021ல் அப்படி ஒரு நிகழ்வை அவரால் நடத்த முடியவில்லையே. ஏன் இப்போது மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்திருக்க வேண்டும். ஏறத்தாழ வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறாரு விஜய் அலை இருக்கும்போது. அது பாமக கூட்டணி, அவர் மட்டும் ஜெயிச்சா போதுமா? கட்சியினுடைய மொத்தமும் ஆட்சிக்கு கொண்டு வரணும்ல. நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன், பாஜக தலைவர் தோத்துட்டாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தோத்துட்டாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் தோற்றுவிட்டார், இப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அன்றைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை தோற்றுவிட்டார், நான் தான் ஜெயிச்சிருக்கேன்னு சொன்னார். நாங்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அப்போ அங்கே தான் இருந்தேன். நான் கூட்டத்திலே சொன்னார். இதனால என்ன தற்பெருமை? நீங்கள் மாத்திரம் ஜெயிப்பது என்பது ஜனநாயகத்துக்கு அழகா? உங்களை சார்ந்த மொத்த குழுவையும் ஒரு இயக்கத்தையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். நான் மாத்திரம் வெற்றி பெற்றேன், 47 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டேன்னா போதாதே. இது தொடர் தோல்வி அல்லவா? நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லையே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் மாத்திரம் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறேன் என்று சொன்னால் சரி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 101 இடங்களில் 3வது இடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு என்ன காரணம்? நீங்கள் காரணம் இல்லையா? ஏன் இதை தவறான வழியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை செலுத்தினீர்கள்? 18 இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறது. டெபாசிட் இழக்கிற கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை எதிர்த்து நின்றவர்கள் அத்தனை பேரையும் டெபாசிட் செய்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில். ஒவ்வொரு இடைத்தேர்தலும் மகத்தான வெற்றி சரித்திரம் படைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2011 அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி கட்டிலில் அமர்த்தார். ஆளுங்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியான வரலாறை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் தான் படைக்க முடிந்தது. ஏன் உங்களால் முடியவில்லை? அந்த கட்சி இல்லை, அந்த திறமை இல்லை, ஆற்றல் இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை, அரவணைக்கக்கூடிய தன்மை இல்லை, தாய்மை பண்பு இல்லை, தலைமை பண்பு இல்லை, எதுவுமே இல்லை என்கிற போது உங்களை நம்பி யார் இருப்பார்கள்? இந்த ஆட்சி 6 மாசம் தாங்காதுன்னு சொல்றாங்க எல்லாரும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கூட தான் சொன்னாங்க 6 மாசம் தாங்காதுன்னாங்க, 1 வருஷத்துக்கு மேல போகாதுன்னாங்க. அவரே 4 வருட காலம் ஆட்சியை நகர்த்தவில்லையா? மக்கள் சக்தி படைத்த தலைவராக இருக்கிற திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி 5 வருட காலம் பூர்த்தியாகும், முழுமையடையும். பார்த்து ஓட்டு போட்டாங்க, ஏமாந்துட்டாங்க மக்கள்லாம். அப்படி எப்படி ஏமாறுவாங்க? 2 பேரும் தானே பணம் கொடுத்தாங்க. நான் தேர்தலில் போன முறை போட்டியிடலை, அதனால சொல்றேன். அதிமுக பணம் கொடுத்து, திமுகவும் பணம் கொடுத்தாங்க. திமுக அதிகமாக கொடுத்தாங்க. ஏன் 2 பேர்ட்டையும் வாங்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க?
திராவிட இயக்க தலைவர்கள் தோற்று போனார்கள். திராவிட இயக்க கொள்கையில் தோற்கவில்லை. திராவிட இயக்க கொள்கையை காப்பாற்றக்கூடியவராக திரு விஜய் அவர்களை பார்க்க தொடங்கினார்கள். பட்டியலினத்து சகோதரன் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்று இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய சாதனை. 7 பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, இப்படி பல துறைகளில். ஒருவர் கூடுதலாக துணை சட்டப்பேரவை தலைவராக இருக்கிறார். 8 பேர் மொத்தம் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை ஏன் திராவிட இயக்கங்கள் தரவில்லை? திராவிட இயக்கம் கொள்கை சித்தாந்தங்கள் எவைகளெல்லாம்? சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்ன சொன்னார்? எளியவர் கூட உயரத்தில் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஈடு இணையற்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அஸ்தமனம் உதயம் என்று பாராமல் இரவுபகல் பாராது கண்துஞ்சாது கடமையாற்றினார். அந்த கடமையிலிருந்து வழுவியது யார்? திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் அந்த சரியான முறையில் அந்த திசை நோக்கிய பாதையை அழைத்து செல்லவில்லை. ஆகவே தோற்று போனார்கள். அதான் முக்கியம். நீங்களே மாறி போனீர்கள். ஒரு கரூரில் 120 கோடி, கோவை தெற்கிலே 130 கோடி. இதுதான் உங்களுடைய திராவிட இயக்க கொள்கையினுடைய அடையாளமா, முகமா, முகவரியா? இதுதான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற நீட்சியான பாதையா? எது திராவிட இயக்க சிந்தனைகள்? திராவிட மாடல் என்று சொல்லி 5 வருட காலமாக ஏமாற்றியதை திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு நாள் அதிகாலை வேலை தலைமைச் செயலருக்கும் முதலமைச்சருக்கும் மாத்திரமே தெரிந்த ரகசியம். அதிகாலை வேளையில் செல்போனை பார்த்தால் 5000 ரூபாய். ஆனால் என்ன விடை? மக்கள் உங்களுக்கு வெற்றியை தந்தார்களா? இல்லையே. யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? அதுதான் ஜனநாயகம். தேர்ந்தெடுத்தவர்கள் யார்? ஏழைகள், எளியவர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள். எவ்வளவு விவரமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓட்டுக்கு 1000 என்று ஒரு குடும்பத்துக்கு 4000, இந்த பக்கம் 4000, 8000 ரூபாயை வாங்கி கொண்டு விசிலுக்கு போடுகிறார் என்று சொன்னால் அவன் ஜனநாயகத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். உச்சபட்ச நடிகராக இருந்தும் 1000 கோடி வியாபாரமாகிற திரு விஜயுடைய படத்திற்கு அந்த படத்தினுடைய கதாநாயகராக இருக்கிற 30 வருட காலமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிற திரு விஜயை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அவர் ஒரு மேடையில் பேசுகிற போது திருச்சி கிழக்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, உசிலம்பட்டி, திருமங்கலம் எல்லா தொகுதியிலும் விஜய் விஜய் விஜய்ன்னு சொன்னார். அதான உண்மையாச்சு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை திராவிட இயக்க தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி என்ன செய்கிறது? இளைஞர்களுடைய பட்டாளம் எதை நோக்கி அழைத்து செல்கிறது? டெல்லி பட்டணம், டெல்லி அரசியல் தலைநகரம், பொலிட்டிக்கல் கேபிட்டல் டெல்லியை அதிர்கிறது அல்லவா? எப்படி மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும்? நீட் தேர்வுக்கு எதிராக உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தாவேகா களத்துக்கு வரலன்னு கேட்குறாங்க. தாவேகா நீட் தேர்வுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம். நீட் தேர்வு வேண்டாம். இது தாவேகாவுடைய அஜெண்டா, கொள்கை, பாலிசி. தாவேகா கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவு. அது மாத்திரமல்ல, திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர். அவரை காவல்துறை எப்படி நடத்தியது? கண்ணியக்குறைவாக நடத்தியது. அவரை தரதரென்று இழுத்து போனது, வன்மையாக கண்டித்தது தாவேகா. இதெல்லாம் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அவரோட ஆதரவாக இருக்கிறோம். இல்ல பிஜேபி மேல தாவேகாவுக்கு ஒரு பயம் இருக்கும்? எந்த பயமும் இல்லை. இது திமுக திட்டமிட்டு பரப்புகிற செய்தி. தேர்தலின் போது என்ன சொன்னார்கள்? பிஜேபி பி டீம்னாங்க. இப்போ நீங்க என்ன செய்யறீங்க? விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தந்த மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூடைப்பந்து விளையாட அருகிலே நின்று கொண்டிருந்தவர் யார்? முன்னாள் நிதியமைச்சர், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு அல்லவா? ஆக நீங்கள் பி டீமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்ன? ஆரம்பத்தில் காங்கிரஸை எதிர்ப்பார்கள், இந்திய எதிர்ப்பை எதிர்ப்பார்கள், வாக்கு அரசியலுக்காக. திரும்பி தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்த்தார்கள். இப்போது பிஜேபி ஆதரவு நோக்கி போகிறார்கள். பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று அரசியலாளர்கள் எழுதுகிறார்கள். இதுக்கெல்லாம் மறுக்கிறீங்களா நீங்கள்? இல்லையே, அமைதி காக்கிறீர்கள். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்த சாதனை என்ன? இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தொடர்ந்து அரசியல் எதிர்காலம் விஜய்க்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் கேட்குறாங்க. நிச்சயமாக அவர் கனிவோடு நடந்து கொண்டிருக்கிறார், பணிவோடு நடந்து கொண்டிருக்கிறார், பாசத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார். கண்ணீர் சிந்துகிற ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கின்ற விரலாக இருக்கிறார். ஒரு பற்றோடும் பாசத்தோடும் ஒரு வாஞ்சியோடும் இருக்கிறார். ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவருடைய அரசு பயணிக்கிறது. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை இவற்றினெல்லாம் ஆன்லைன் டெண்டர்களின் மூலமாக ஒப்பந்ததாரர்கள் அமைச்சர்களை சந்திக்க தேவையே இல்லை, அதிகாரிகளை சந்திக்க தேவையே இல்லை. ஒப்பந்த புள்ளி கோருகிற போது நீங்கள் விண்ணப்பித்தால் எது லோ கொட்டேஷனோ அது உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. பணிகளை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். இதுதான் வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் ஐசிஐசி, சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது போன்று இருக்கக்கூடிய இந்தியா அளவிலேயே
ஒரு ஒளிவு மறைவற்ற வெளிப்படைத்தன்மை வாய்ந்த ஒரு அரசு நிர்வாகம் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு முதலமைச்சர் கரூரில் லஞ்சமே இருக்காது, யாராவது லஞ்சம் கேட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் என்று இந்தியாவில் எந்த முதலமைச்சர் இதுவரை சொல்லி இருக்கிறார்? சொன்னவர் பெயர்தான் திரு சந்திரசேகர் ஜோசப் விஜய். இன்னும் அவருடைய அரசியல் மேல கேள்விகள் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் ஒரு நடிகர், அவருக்கு என்ன தெரியும்? யாரோ சொல்றாங்க, இவர் செஞ்சுட்டு இருக்காரு எல்லாத்தையும் சொல்றாங்க. அதாவது 2 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது. புரிதலோடு அவர் அந்த அரசை கொண்டு செல்கிறார். ஆக இன்னும் அவர் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது, இல்லாமல் இல்லை. தினந்தோறும் பயிற்சி. டாக்டரை என்ன சொல்லுகிறோம்? டாக்டரை நாம் பிராக்டிஸ் செய்கிறார்கள் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. மருத்துவ வழக்கறிஞர் என்ன சொல்லுகிறோம்? பிராக்டிஸ் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சி. அதே போலத்தான் அரசியலாளர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது, இன்றைய நிலவரத்தில் நம்ம எப்படி முடிவெடுக்கலாம். ஒரு துறை சார்ந்த செயலாளர் இருப்பார்கள், முதலமைச்சர் செயலாளர் இருப்பார், அந்தந்த துறைக்கு அமைச்சர் இருக்கிறார்கள், தலைமைச் செயலாளர் இருக்கிறார். இவர்களெல்லாம் இந்த திட்டங்களை இப்படி நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்சியினுடைய விஷன் என்ன, மக்களுக்கு நாம் என்ன வாக்குறுதிகள் தந்திருக்கிறோம், இந்த அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமை. அப்படித்தான் கொண்டு வந்து முடிவெடுத்திருக்கிறார். தாய்மாமன் திட்டம் கூட பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் என்று கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் அவர் சிந்தித்து செயல்படுத்தியதுதான். இப்படி ஒவ்வொன்றையும் அரசியல் பணிகள் நோக்கி செய்கிறார். பல்வேறு ஆலோசகர்கள் இருப்பார்கள். ஏன்னா கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலினுக்கு ஆலோசகர் இல்லையா? அரசு அதிகாரிகள் வழிகாட்டவில்லையா? வழிகாட்டுதல் இல்லாமல் எப்படி செல்ல முடியும்? மனித வாழ்க்கையை போலச் செய்வது தானே, ஒருவரை பார்த்து இன்னொருவர் செய்வது. இதுதான் போலச் செய்வது, அதை பார்த்து செய்வது. இப்படித்தான் தொடர்ந்து மனித சமுதாயமே இயங்கி கொண்டிருக்கிறது. அவற்றிலிருந்து புதிது என்ன என்பதுதான். வாழ்க்கையில் கதை என்பது எல்லாம் ஒரு கதை தான். ஆனால் அந்த கதையை நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்கிறது தான் திரைக்கதை. நீங்க எப்படி அந்த கதையை சொல்ல வர்றீங்க, எப்படி சுவாரஸ்யமாக்குகிறீர்கள், எப்படி திரைக்கதையை நகர்த்துகிறீர்கள் என்பதில் தான் விஷயம் இருக்கிறது. ஒரு பேச்சு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பேச்சு என்பது திட்டமிட வேண்டும், அந்த திட்டத்தை மீற வேண்டும். அதுதான் அழகான பேச்சு, சிறந்த சொற்பொழிவு. அப்படி பேச்சை திட்டமிட்டு அப்படியே டெலிவரி செய்தீர், அப்படியே பேசினீர் என்று சொன்னால் செய்தி வாசிப்பாகிவிடும். ஆக இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை. ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைக்கு கூட கைரேகைகள் வெவ்வேறு, சிந்தனைகள் வெவ்வேறு, செயல் வடிவம் வெவ்வேறு, பழக்க வழக்கங்கள் வெவ்வேறு. ஒட்டியே பிறந்திருக்கு. அந்த குழந்தை ஒன்றுக்கு காப்பி பிடிக்குது, ஒன்று காப்பியே பிடிக்கல, பால் தான் சாப்பிடுது. அப்போ வெவ்வேறு குணங்கள் இருக்கிறது. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு ஆற்றல் இருக்கிறது. ஆக அந்த ஆற்றலுடைய அடிப்படையிலே இயங்குகிறார்கள். அந்த ஆற்றலுடைய அடிப்படையிலே திரு விஜய் அவர்களும் இயங்கி கொண்டிருக்கிறார். அவர் பேசவே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க எல்லாம் தினமும் ஊடகங்கள்ல பேசக்கூடிய ஒரு தலைவரா இருக்கு. அவருடைய முகமாக நாங்கள் பேசுகிறோம், எல்லாரும் பேசுறாங்க. திரு புஷி ஆனந்த் அவர்கள் பேசுகிறார்கள், திரு ஆதவ் அர்ஜுனா பேசுகிறார், திரு நிர்மல்குமார் அவர்கள் பேசுகிறார்கள், திரு ராஜ்மோகன் அவர்கள் பேசுகிறார்கள், திரு அருண்ராஜ் அவர்கள் பேசுகிறார்கள், அமைச்சர் பெருமக்கள், இன்னும் பல்வேறு அண்ணன் நாஞ்சில் சம்பத் பேசி கொண்டிருக்கிறார். இப்படி எல்லா தரப்பிலும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய பாலிசி என்ன? பேச்சை குறை, செயலை பெருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கும். விதை எதுவோ அதான் பழம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கும். அரசியலுக்கு வந்ததாக தன்னை மாற்றிக்கொள்ள அவர் தயாராக இல்லை. இன்னும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடராக இருக்குது, நிறைய பேசுவார். அடுத்தடுத்த கூட்டங்களில் எல்லாம் இன்னும் பக்குவப்பட்டு செய்தியாளர்களை சந்திப்பார். இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் போக போக அவர் அதையெல்லாம் நிச்சயமாக மக்களுடைய எதிர்பார்ப்பை, பத்திரிகையாளருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார். நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் உங்களை பார்க்கலாமா? நிச்சயமா. அது பதவியை நோக்கி நாங்கள் செல்வதில்லை. ஒரு அரசியலாளர்கள் பதவியை நோக்கித்தான் எல்லா வாய்ப்புகளும் உருவாகும் சூழ்நிலையை எதிர்பார்ப்பார்கள். இதெல்லாம் கட்சியும் கட்சி தலைமையும் முடிவு செய்யும். தாவேகாவுடைய இலக்கு என்ன? அடுத்த இலக்கு தாவேகாவுடைய இமீடியட்ல இலக்கு உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி, வர இருக்கிற இடைத்தேர்தலில் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். வடக்கு வாழுகிறது, தெற்கு தேய்கிறது என்கிற சிந்தனை ஓட்டத்தை மாற்றி தெற்கிலிருந்து விரிவுதான் வடக்கு என்கிற தீர்மானத்தை தமிழக வெற்றிக் கழகம் நிர்மாணிக்கும். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற தீர்மானிக்கக்கூடிய இடத்தை பிடிப்பார்கள், வைப்பார்கள். எத்தனை பேர் வரப்போறாங்க ஏடிஎம்கேல இருந்து? அது அவங்கள பொறுத்து, அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. நன்றி சார். நன்றி.